நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பாக்யராஜ் அவர்கள் வந்து உங்க கட்சி தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதா போயிட்டு இருக்கு. சின்னம் வந்து அந்த மாதிரி ஏதாவது பகிர்றதுக்கு ஏதாவது நிலைமை இருக்கா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை அவங்க பேசியிருக்கிறாங்க, அது சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. நாம் தமிழர் பேசலாங்க அவங்ககிட்ட. இல்லை, ஆரம்ப நிலையில் பேசுனாங்க. சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க. அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்கள் அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கலை. சரி சார், இப்போ நம்மளோட நோக்கம் டிஃப்ரெண்ட் இருக்குது சார். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு 2 கோடி பேருக்கும் வேலை நிறுத்திக்கிட்டாங்க சொல்லுதுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, அது மாற்றம் கிடையாது. கோர்ட்டு கிடையாது சார். அப்படி வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்து தேர்தல் ஆணை வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டோம். ஆமாங்க சார், தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான். ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? நீங்கள் வேணா பட்டியலில் போய் பாருங்கள். பாரதிய பிரஜா ஐக்தா பார்ட்டி வந்து ஆமாம் பதினோரு மாநிலத்தில் இல்லைங்க. இப்போ வந்து இதுக்கு முதல் உதாரணங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்தெல்லாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மாமரத்தில் நின்றுருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்போ பசுவங்கன்று சின்னத்தில் போட்டிட்டாங்க. இன்றைக்கி கை சின்னத்தில் போட்டிடுது. தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதில் தான் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இல்லை, பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுலாம் பதில் சொல்ல முடியாது. சொல்லு அது பரவாயில்ல, உட்காந்து என்ன தெரியாது, டிவிக்கு தெரியாது. எங்களுடைய முதல் கொள்கையே விவசாயத்தை சார்ந்தது. விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அனைவருக்கும் பாகுபாடின்றி இலவச மருத்துவம் வழங்குதல், நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல், தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளில் விரிவுபடுத்துதல், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது. மிக முக்கியமான கருத்து என்னென்னா, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி 6வது என்ன கொள்கைனா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குது. இதான் இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில், கல்வியில் யார் முன்னுரிமை ஆகிறாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை, அதாவது வேற ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துங்க இப்போ அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலேயும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்திங்கன்னா அதில் தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க. அதனால் பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன், வட்டார தலைவராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன்.
தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநில தலைவர் இருந்திருக்கேன். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படிங்க? ஆ இல்லை காங்கிரஸினுடைய கொள்கை பிடிக்காமலாம் நாங்கள் வரலைங்க. நான் 10 வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதில் வந்து விலைக்கு வந்துட்டேன். கொள்கையை பிடிக்காமல் நான் வரல. 10 வருஷத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து விலகிட்டீங்களா? ஆமாம். சார் சார் எங்களுக்கு மெயின் தேனி, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது வந்து தென் சென்னை, கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட 10 தொகுதிகள். சார் இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு பாருங்கள், அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்.